ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழற மாதிரி உங்களுக்கே உணர்வு வரும். ஸோ என்ன அந்த ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? அதுதான் ட்ரீம்ஸ் புக். ஸோ உங்களோட கனவுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த புக்கில் நீங்கள் எழுதிட்டே போகலாம். இது என்னோட ட்ரீம்ஸ் புக். நான் இந்த புக்கை கிட்டத்தட்ட 14 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் 1, 2, 3 அப்படிங்கிறது போட்டுட்டு இந்த புக்கில் எழுதிட்டே போகலாம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய பெரிய உங்களோட அச்சீவ் பண்ணுற மாதிரி கோல்ஸு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே போகலாம். சில ஊர் பார்க்கணுன்னா அதை எழுதலாம், இல்லை சில உங்களோட ப்ரொஃபஷ்னல் கரியரில், இல்லை பர்சனல் லைஃப்பில், இல்லை ஹெல்த் கோல்ஸில் எது உங்களுக்கு அடையணுமோ நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ நான் காமிச்சிட்டே இருக்கேன், பார்த்தீங்களா எவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எவ்ரி டே காலையில் ஒரு 5 நிமிஷம் போகிறோம். இந்த புக்கை நீங்கள் மறுபடியும் புரட்டி பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, இல்லை எதெல்லாம் அடையிறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாள் அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது இதை அச்சீவே பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய கோல்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் உங்களுக்கு நிஜமாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு இந்த ட்ரீம் புக் மேலே அவ்வளோ அன்பு வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்திருக்கோம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த பர்பஸ் நீங்கள் எழுதி அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றுன்னா நீங்கள் டிக் போட போட உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்னால் சொல்லி வாயால் சொல்லி வார்த்தைகளால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எழுதி வைங்க. அதை டிக் போட்டுட்டு உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது, எப்படி இந்த ட்ரீம் புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.